ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸ். ஸோ இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எலெக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். எலெக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டு அந்த எலெக்ஷன் ரிலேட்டடான பாலிடிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலெக்ஷன்னா என்ன and what is the important concept or anything related to election, இதில் பீப்புளோட ரோல் என்ன, அண்ட் தென் எலெக்ஷன் தேவையா, எந்த மாதிரி எலெக்ஷன் நடந்தால் நம்ம அந்த கண்ட்ரி டெமோக்ரஸின்னு சொல்லுவோம், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் எலெக்ஷன் அண்ட் வை டு வி நீட் எலெக்ஷன். ஏன்னா எலெக்ஷன் அப்படின்னா என்னங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் ஒன்று. இன்னொன்று எலெக்ஷன் தேவையா, ஏன்னா எலெக்ஷன் வந்து நடத்துறது சாதாரண வேலை கிடையாது. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேரை வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க, அந்த எலெக்ஷன் ப்ராசஸை நல்லபடியாக நடத்தணுங்கிறதுக்காக நிறைய பேரை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்கிறப்போ எலெக்ஷனுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ வாட் இஸ் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறது டெமோக்ரஸியில் ஸ்பெசிஃபிக்காக ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த ரெகுலர்லிங்கிறது வந்து கீவேர்ட். ஏன் அப்படின்னா ஒரு டெமோக்ரஸி நம்ம எப்போ சொல்லுவோம்னா எலெக்ஷன் சும்மா எப்பயாவது நடந்தால் அது டெமோக்ரஸி இல்லை, ரெகுலராக நடக்கணும். இந்தியாவில் 5 years ஒன்ஸ் எலெக்ஷன் நடக்கும். இந்த 5 years ஒன்ஸ் எலெக்ஷன் நடக்குது, கண்டிப்பாக 5 year ஆனால் அடுத்த எலெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஷியோரிட்டி தான் இந்தியாவை டெமோக்ரஸி நம்மளால சொல்ல முடியுது. ஸோ மோர் தென் 100 countries இந்த வேர்ல்டு வந்து இந்த வழியாக தான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷன் மூலமாக தான் ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனுக்கு போகிறோம். இது ஒரு 2 mark. அது என்ன மேம் எலெக்ஷனுக்கு டெஃபினிஷன்னா, எலெக்ஷன் இஸ் அ மெக்கானிசம் பை விச் பீப்புள் கேன் சூஸ் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அண்ட் சேஞ்ச் தெம். ஸோ இதில் கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் பை விச் பீப்புள் கேன் சூஸ், திஸ் இஸ் கீவேர்ட் நம்பர் 1. representatives at regular intervals, keyword number 2. change them, keyword number 3. இந்த ரெகுலர் இன்டர்வல்ங்கிறது ஏன் மேம் திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு சைக்காலஜி நான் சொல்றேன். அடுத்த எலெக்ஷன் வரும், அந்த எலெக்ஷன்ல பீப்புள் எனக்கு சூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ இல்லை அந்த பொலிட்டீஷியன்ஸோ கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு எக்ஸாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நல்லா படிப்பீங்களா? படிப்போம், எஸ். பட் எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறப்ப இருக்கிற அளவுக்கு எல்லாருமே படிப்பாங்களா? 100% படிப்பாங்களா? சிலர் படிப்பாங்க, சிலருக்கு வந்து எக்ஸாம் தான் இல்லை, நான் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுமா இல்லையா? கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க எக்ஸாம். லெட்ஸ் சே போர்டு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. மேம் சூப்பராக இருக்கே மேம், இது கேட்குறக்கே நல்லா இருக்கே மேம், அப்படிலாம் நடக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வேலை போர்டு எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாமுக்காக தான் படிக்கிறது, எக்ஸாமே இல்லைன்னா எதுக்கு படிக்கணும்? அதே மாதிரி தான் ரெகுலர் இன்டர்வல்ல எலெக்ஷன் நடக்கலை அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸ்க்கோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கோ பயம் இருக்காது, பவர் வந்து பீப்புள் கையில் இருக்காது. அடுத்த எலெக்ஷன் வரும், பீப்புள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களாங்கிற ஒரு பயம் இருந்தாதான் பொலிட்டீஷியன்ஸ் நல்லது பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெமோக்ரஸி அப்படின்னாவே ரெகுலர் இன்டர்வல்ல எலெக்ஷன் நடக்கணும். சும்மா எலெக்ஷன் எப்பனாலும் நடந்தா அர்த்தம் இல்லை, ரெகுலர் இன்டர்வல்ல எலெக்ஷன் நடக்கணும். இந்த பவர் ஆஃப் ஓட் அப்படிங்கிற விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இந்தியா வந்து ஒரு ரெவல்யூஷனே பண்ணாங்க. இதுல என்னன்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க இல்லையா 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்போ நம்மக்கிட்ட பாப்புலேஷன் வைஸும் சரி, டிஃப்ரென்சஸ் ஆஃப் பீப்புளும் சரி, ரொம்ப நிறைய இருந்துச்சு. நிறைய பாப்புலேஷன் இருந்தாங்க, வேற வேற ரிலிஜன், வேற லாங்குவேஜ், வேற வேற ஜாகிரபிக்கல் லொகேஷன், வாஸ்டான ஒரு கண்ட்ரி, வேர்ல்ட்லேயே 7th largest கண்ட்ரி. நம்ம கிட்ட பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருந்து நிறைய லூட் பண்ணிட்டும் போயிட்டாங்க. கரெக்டா? நம்ம கிட்ட நம்ம பெருசா மணியும் இல்லை. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல கூட இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் எதை சூஸ் பண்ணாங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் சூஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்ன மேம்னா, யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், அடல்ட்ஸ் அதாவது anyone above 18 years can vote election, can choose their representative. யூனிவர்சல்னா anyone, no rule.
18 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும், ஐ மீன் அடல்ட்டா இருக்கணும், ஆர் 18 இயர்ஸ் மேல இருக்கணும், அடல்ட்டா இருக்கணும், பிளஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். இந்த 2 தான் ரூல். இதை தவிர என்ன ஜெண்டரா இருக்கலாம், என்ன காஸ்டா இருக்கலாம், நீங்க ரிச்சா இருக்கலாம், புவரா இருக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசலாம், என்ன ரிலிஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். யூ ஆர் இந்தியன் சிட்டிசன் அண்ட் யூ ஆர் அபோவ் 18, உங்களுக்கு ஓட் பண்றதுக்கு ரைட் இருக்கு. இதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எவ்ரி பர்சன் ஹேஸ் த ரைட் டு சூஸ் தியர் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அப்படி இருந்தாதான் நம்ம வந்து என்னன்னு சொல்ல முடியும், அந்த டெமோக்ரஸின்னு சொல்ல முடியும். சரி, ஓகே மேம், இதனால பீப்புளுக்கு என்ன மேம் கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நல்லா பார்த்துக்கோங்க, கீவேர்டு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், பீப்புள் கேன் சூஸ் ஹூ வில் மேக் லா. எனக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யார் ரெடி பண்ண போறாங்க அப்படின்னு நான் சூஸ் பண்ண முடியும், என்னால சூஸ் பண்ண முடியும். நம்பர் 1. நம்பர் 2, யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு என்னால சூஸ் பண்ண முடியும். நம்பர் 3, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பவருக்கு வரணும். எதுக்காக மேம் பார்ட்டிக்கு இதுக்கு என்ன மேம் சம்பந்தம்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க, எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் அன் ஐடியாலஜி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் உங்களுக்கும் பிடிச்சதா இருந்தா நீங்க அந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணலாம். so that when they come to the power they will uphold the ideology. செக்யூலரிசமோ இல்ல வந்து ஃபெடரலிசமோ இல்ல கம்யூனிசம் இருக்கு, நிறைய கேபிட்டலிசம், நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கு வேர்ல்டுல. எந்த ஐடியாலஜி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்க ஓட் போட்டீங்கன்னா அவங்க பவருக்கு வருவாங்க, இந்த கண்ட்ரிய அந்த ஐடியாலஜிக்கு தகுந்த மாதிரி மாத்துவாங்க. ஸோ யாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடணும், யாரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், இந்த நாடு எப்படி ஃபியூச்சர்ல இருக்கணும் அப்படின்ற டிசைட் பண்றதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வரணும். இந்த மூணுமே சூஸ் பண்றது யாரு? பீப்புள் தான். இந்த எலெக்ஷன் தான் பீப்புள் கையில பவரை கொடுக்குது. So this election proves that the real person who is having the power in India is people. இந்தியா பொறுத்த வரைக்கும் யாராவது உங்ககிட்ட வந்து இந்தியாவில் யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிடையாது, யாருமே இல்லை. பீப்புள் தான் பவர்ஃபுல். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் கம்ஸ் அண்ட் பீப்புள் சூசஸ் ஹூ தே வாண்ட் டு ஓட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். சரி, அப்போ எலெக்ஷன் நடந்தாவே நீங்கள் டெமோக்ரஸின்னு சொல்ல முடியுமா? சைனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட்டி தான் இருக்காங்க. நீங்க எவ்வளவு தினமும் எலெக்ஷன் வச்சாலும் அந்த ஒரு பார்ட்டி தான் ஜெயிப்பாங்க. சும்மா எலெக்ஷன் தினமும் வைக்கிறாங்கிறதுக்காக அதை டெமோக்ரஸி நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. அப்ப எப்பதான் நீங்க டெமோக்ரஸின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் எவ்ரிஒன் ஷுட் பி ஏபிள் டு சூஸ் தேர் ரெப்ரசன்டேட்டிவ். இது வேற ஒன்றும் இல்லை, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். நீங்க ரிச்சா இருந்தாலும் புவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஓட் பண்றதுக்கு ரைட் இருக்கணும். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நம்ம படித்தோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டி இருக்கிற மென் மட்டும்தான் ஓட்டே பண்ண முடியும், விமென் ஓட் பண்ண முடியாது, புவர் பீப்புள் ஓட் பண்ண முடியாது. அப்போ அதை நம்ம டெமோக்ரஸின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பட் இங்கே அப்படி கிடையாது. எப்போ டெமோக்ரஸின்னு சொல்ல முடியும்னா, எல்லாருக்கும் ஓட் பண்ணுறக்கு ரைட் இருந்தால் மட்டும்தான் நம்ம டெமோக்ரஸின்னு சொல்ல முடியும். தட் இஸ் ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட், பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட் ஷுட் பி ஃப்ரீ டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். எனக்கு ஓட் பண்ணுற ரைட்டு மட்டும் இருந்தால் போதுமா? கண்டெஸ்ட் பண்றதுக்கும் ரைட் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் எனக்கு ரைட் இருக்கணும். நான் ஓட்டும் பண்ணுவேன், நான் எலெக்ஷன்லயும் நிப்பேன். ஏன் நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகக்கூடாதா? நான் எம்பி ஆகக்கூடாதா? நான் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? கரெக்ட் தானே அந்த கொஸ்டின்? பீப்புளை ரூல் பண்றவங்க பீப்புளுக்குள்ள இருந்து தானே வரணும். எஸ். ஸோ டெமோக்ரஸினா எல்லாருக்கும் ஓட் பண்றதுக்கு ரைட் இருக்கணும், எல்லாருக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் ரைட் இருக்கணும், கண்டெஸ்ட் பண்றதுக்கும் ரைட் இருக்கணும். புரிஞ்சுதா? That is what is very important also for democracy. Next is election must be held regularly. நான் சொன்னேன் இல்லையா, every few years, அது ஒவ்வொரு கண்ட்ரியில் மாறும். சில கண்ட்ரியில் 6 years இருக்கும், சில கண்ட்ரியில் 5 years இருக்கும், சில கண்ட்ரியில் 3 years. That is different. இந்தியாவில் 5 years. ஆனால் கரெக்டாக 5 years ஆனால் எலெக்ஷன் நடந்துடணும். எந்த ரீசனுக்காகவும் எலெக்ஷன் நடக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, எல்லாருக்கும் ஓட் போடுறக்கு ரைட் இருக்கணும், எல்லாருக்கும் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு ரைட் இருக்கணும். அதே மாதிரி கரெக்டா எவ்வளோ பீரியட் கேப் இருக்கோ அதுக்கு நடுவில் ரெகுலரா நம்மளுக்கு எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க டெமோக்ரஸின்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா,
யாரு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். சும்மா எலெக்ஷனை வச்சுட்டு யாரை வேணாலும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கக்கூடாது. மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த ஓட்டிங் மூலமா ஜெயிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் எலெக்ஷனை ஜெயிச்சவங்கன்னு அனௌன்ஸ் பண்ணப்படணும். அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர். ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர்னா என்ன? நியாயமான முறையில, அதே மாதிரி எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம மக்கள் சுயமா யோசிச்சு அவங்க முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு தரணும். வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், த்ரெட்டனிங் ஃபேக்டர்ஸ், இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு பயந்துட்டு அவங்க எலெக்ஷன், அப்படி இல்லை. இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க, உங்களுக்கு பிடிக்கலையா, மாத்திரக்கும் அவங்களுக்கு பவர் கொடுக்கணும், பீப்புளுக்கு பவர் கொடுக்கணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நியாயமான முறையில எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லாம மக்கள் ஓட்டு போடணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவில் இருக்கிறதுக்கான அந்த எலெக்ஷன் கமிஷனோட வேலையே என்ன தெரியுமா? இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பண்றது தான். அதனால தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இந்த எலெக்ஷன் நடக்கிற டைம்ல எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்கும். அவங்களால வந்து யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும், யாரை வேணாலும் டிஸ்கஸ் பண்ண முடியும். அவங்க யாருனாலும் அவங்கள வந்து நீங்க எலெக்ஷன் நிற்க முடியாது, நீங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இருக்கு. ஏன்னா அவங்களோட ஒரே வேலை என்ன? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது. ஸோ எதெல்லாம் இருந்தா நீங்க டெமோக்ரஸின்னு சொல்ல முடியும்? நம்பர் 1, எல்லாரும் ஓட் போடணும், எல்லாரும் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும், ரெகுலரா எலெக்ஷன் நடக்கணும், பீப்புள் ஆசைப்பட்டவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கணும். இது 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த 5 பாயிண்ட் நீங்க எழுதுனீங்கன்னா 5 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ எலெக்ஷன்னாவே ஒரு காம்படிஷன் தானே, கரெக்ட் தானே? இந்த காம்படிஷன் தேவையா? இந்த காம்படிஷன்னால நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நடுவில் பிரச்சனை வந்துடாதா? வாட் இஸ் த நீட் ஃபார் திஸ் பொலிட்டிக்கல் காம்படிஷன் அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எலெக்ஷன் அப்படிங்கிறது ஆமா பொலிட்டிக்கல் காம்படிஷன் தான். அதுல வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிட்யூவன்சி லெவல்ல எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் இருக்கும். என்ன காம்படிஷன்னா, எந்த கேண்டிடேட் மேக்ஸிமம் குட் பண்ணியிருக்காங்களோ, குட், பேட், புவர் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் பண்ணுவாங்க பீப்புள். பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெஸ்டா இருக்கிற கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க கேண்டிடேட் லெவல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் காம்படிஷன் எதுக்காக வேணா, ஃபர்ஸ்ட் ரெகுலர் எலக்டோரல் காம்படிஷன்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் லீடர்ஸ்க்கும் ஒரு இன்சென்டிவ் மாதிரி. அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? பீப்புளோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போ உடனே அவங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஓகே, பீப்புள் நம்மள நம்புறாங்க, நம்ம பீப்புளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் அப்படின்னா, நான் வந்து இந்த தடவை ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்றேன், அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணி அப்போசிஷன் பார்ட்டி, அதாவது அப்போசிஷன் பார்ட்டி தான் இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணுவாங்க. 2 பார்ட்டி இருப்பாங்க, ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டி பீப்புளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியை பார்த்து கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க இதை ப்ராமிஸ் பண்ணீங்களே ஏன் பண்ணல அப்படின்ட்டு. அப்போ அப்போசிஷன் பார்ட்டியோட பாப்புலாரிட்டி ஏறும். பாருங்க, அவங்க நம்மளுக்காக பேசுறாங்க அப்படின்ட்டு அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த சைடு ரூலிங் பார்ட்டி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களும் குட் திங்ஸ் பண்ணுவாங்க, நல்ல விஷயம் பண்ணுவாங்க. எதுக்காக? பாரு, நம்ம ரூலிங் பார்ட்டி நம்மளுக்கு இவ்வளவு நல்ல விஷயம் பண்றாங்க, அடுத்த எலெக்ஷனே நம்ம அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. கரெக்டா? இப்போ 2 பேருக்கு நடுவில் காம்படிஷன். என்ன காம்படிஷன்? அப்போசிஷன் பார்ட்டி என்னடானா, இவன் என்ன தப்பு பண்ணுவான் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டி என்னடானா, அவன் தப்பு கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பீப்புள் அடுத்த எலெக்ஷன் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அவங்க நினைப்பாங்க. இது மூலமா என்ன ஆகும்? கடைசியில பீப்புளுக்கு நல்லதுதான் நடக்கும். கரெக்டா? இந்த காம்படிஷன் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இஷ்யூ, அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய டைம் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்ல எல்லாம் பேசுவாங்க, நிறைய பேர் வந்து பேசுவாங்க, பாருங்க அவங்க இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்க, பண்ணவே இல்லை, நீங்க வேணா கேளுங்க, ஏன் வந்து சீஃப் மினிஸ்டர் இதை பண்ணல, ஏன் பிரைம் மினிஸ்டர் இதை பண்ணல, இதை ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரிப்போர்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்து காமிப்பாங்க. இது எதுக்காக? பீப்புள் மத்தியில பாப்புலாரிட்டி வரணும். அது வந்து பீப்புளுக்கு நல்லதுதான். எப்படி பார்த்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு அவங்க பண்ணாலும் கடைசியில யாருக்கு நல்லது வந்து முடியுது? பீப்புளுக்கு தான் நல்லது வந்து முடியுது. ஏன்னா அவங்களுக்காக தானே அவங்க கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ பொலிட்டிக்கல் காம்படிஷனுங்கிறது நல்லதுதான்.
அந்த கான்ட்ரரி ஓட்டர்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்த தடவை திரும்ப வின் பண்ண முடியும். ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் மோட்டிவேட்டட் ஒன்லி பை டிசைர் டு பி இன் பவர், despite that it will be forced to serve people. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பவர் தான் வேணும்னு நினைச்சா கூட அவங்க பீப்புளுக்கு நல்லது பண்ணலைன்னா அவங்கனால அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அப்போசிஷன் பார்ட்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவன் எப்போ தப்பு பண்ணுவான் நம்ம போட்டு கொடுக்கலான்ட்டு. ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் பயந்துட்டாச்சும் பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்லது பண்ணுவாங்க. அவங்களோட மோட்டிவ் பவராக இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த எலெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க நல்லது பண்ணால் மட்டும்தான் பவர்லேயே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துடுது. ஸோ தட் எலெக்ஷன் இஸ் கிரியேட்டிங் அ பொலிட்டிக்கல் காம்படிஷன் which is actually good for the people. புரியுதா? இப்போ ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை கொஸ்டின் பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டி வந்து நாங்கள் இவ்வளோ நல்லது பண்ணோம்னு சொல்லுவாங்க, ஒரு பார்ட்டி அவங்க பண்ண நல்லது மட்டும் இல்லாமல் இன்னொரு பார்ட்டியை பற்றியும் பேசுவாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க? எலெக்ஷனில் வின் பண்ணி பவருக்கு வரணும்ட்டு. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் பவருக்கு வரணும், ஆனால் இது கடைசியில் யாருக்கு நல்லதாக முடியுது? பீப்புளுக்கு நல்லதாக முடியுது. ஏன்னா ஒருவேளை இந்த பார்ட்டி நல்லது பண்ணலன்னா அடுத்த எலெக்ஷன்ல பீப்புள் அவங்களை தூக்கி போட முடியும். அந்த அளவுக்கு பீப்புளுக்கு பவர் இருக்கு. எவ்ரி 5 years பீப்புள் ஆர் கிவன் த பவர் அகெயின் டு சூஸ். அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். தட் இஸ் வை ரைட் டு ஓட் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் அ ரைட், இட் இஸ் ஆல்சோ அ டியூட்டி. ஏன்னா நீங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடலைன்னா ஹவு கேன் யூ சே தட் திஸ் பார்ட்டி இஸ் நாட் டூயிங் குட்? கரெக்ட் தான் நான் கேட்கறது. நான் எலெக்ஷன்ல ஓட்டே போடல, நான் போய் எப்படி இந்த பார்ட்டி நல்லது பண்ணாங்க கெட்டது பண்ணாங்கன்னு பேச முடியும்? நீ தான் ஓட்டே போடல, இல்லை நீ எப்படி பேசுற அப்படின்னு கேட்க முடியுமா இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது. இப்போ நான் போய் ஓட் போடுறேன், ஒரு பார்ட்டிக்கு நான் ஓட் போடுறேன், அந்த பார்ட்டி ரூலிங் பார்ட்டி ஆயிட்டாங்க, அந்த பார்ட்டி நல்லது பண்ணல, எனக்கு கோவம் வரும். நான் ஓட் போட்டால் அவங்க நல்லது பண்ணல, அப்போ அடுத்த நான் வேற யாருக்கும் ஓட் போட போறேன் அப்படின்னு இந்த மாதிரி பீப்புளாக நினைச்சாங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வில் சேஞ்ச். இதுக்கு பயந்துட்டு தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்றாங்க? தே ஆர் டூயிங் குட், தே ஷுட் டூ குட். இதுதான் இந்த எலெக்ஷனோட பவர், இதுதான் இந்த ஓட்டோட பவர். புரிஞ்சுதா? எஸ், எலெக்ஷன் சிஸ்டம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குது, இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்கா எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அவர் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன்ஸ்? எலெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் ஆக்சுவலி இது போறதுக்கு முன்னாடி ஐ வில் டெல் யூ தேர் ஆர் 2 types ஆஃப் எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். நம்ம மெயினா இப்ப டைரக்ட் எலெக்ஷனை பத்தி பார்க்க போறோம். டைரக்ட் எலெக்ஷன்னா என்னன்னா பீப்புளை டைரக்டா ஓட் பண்ணி அவங்க ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்றது. புரிஞ்சுதா? அப்படி டைரக்ட் எலெக்ஷன் பீப்புள் ஓட் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ் எங்கெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா லோக்சபாவுக்கும் விதான் சபாவுக்கும். லோக்சபா விதான் சபானா என்ன? லோக்சபானா பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு ஹவுஸ். இதுல நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்கன்னா எம்பிஸ்க்கு ஓட்டு போடுவீங்க. புரிஞ்சுதா? இதுவே விதான் சபா அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இங்க யாருக்கு ஓட் போடுவீங்கன்னா நீங்க எம்எல்ஏக்கு ஓட் போடுவீங்க. புரிஞ்சுதா? ஸோ ஜெனரல் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல நடக்கும். நீங்க உங்க எம்பியை செலக்ட் பண்ணுவீங்க, எம்எல்ஏவும் செலக்ட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் கம்மிங் த எம்எல்ஏ. எம்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா தேவையான விஷயங்களை எம்பி செய்வாங்க. உங்க ஸ்டேட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் செய்யறது யாருன்னா எம்எல்ஏ செய்வாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே நீங்க தான் டைரக்டா செலக்ட் பண்ணுவீங்க. எம்பில இருந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரு, எம்எல்ஏல இருந்து ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆவார். அவ்வளவுதான், சிம்பிள். டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது பீப்புளே ஓட் போட்டு டைரக்டா செலக்ட் பண்றது தான் டைரக்ட் எலெக்ஷன். ரெண்டு இடத்துல ஓட் பண்ணுவோம். எம்பி எலெக்ஷன் சொல்லுவாங்க, யாருன்னா லோக்சபாக்கு நம்ம ஆளுங்களை செலக்ட் பண்ணுவோம். அடுத்தது எம்எல்ஏ எலெக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஆளுங்களை செலக்ட் பண்ணுவோம். எம்பில இருந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரு, எம்எல்ஏல இருந்து ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆவார். இதுதான் டைரக்ட் எலெக்ஷன். இது வந்து எப்ப நடக்கும்னா எவ்ரி 5 years நடக்கும். புரிஞ்சுதா? எவ்ரி 5 years இந்தியாவில் டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். இன்டைரக்ட் எலெக்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை. இன்டைரக்ட் எலெக்ஷன்ங்கிறது என்னன்னா நீங்க சூஸ் பண்ணீங்கல்ல இந்த எம்பிஸும் எம்எல்ஏஸும் ஓட் பண்ணுவாங்க. பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்றதுனால இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லுவோம். யூஸ்வலா பிரசிடென்ட் வந்து இது மூலமா தான் செலக்ட் பண்ணுவோம். நீங்க நல்லா போய் வீட்டில் கேட்டு பாருங்க, என்னைக்காவது நீங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணீங்களான்னா கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நம்ம ஓட் பண்ண முடியாது. பிரசிடென்ட் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ல செலக்ட் பண்ணுவாங்க.
அதாவது நம்ம டைரக்ட் எலெக்ஷன் மூலமா செலக்ட் பண்றோம் இல்லையா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ, இவங்கெல்லாம் ஓட் பண்ணி பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. இன்டைரக்டா நம்ம ஓட் பண்ற மாதிரி கணக்கு. ஓகேவா? So this is the Indian election system. Every 5 years we have election for MPs and MLAs. Election held in all constituencies at the same time. ஒரே நாளையோ வேற வேற நாளையோ நடந்துச்சுன்னா அது ஜெனரல் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல தான் எம்பிஸை செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா, ரீசெண்டா நடந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரே திரும்பவும் 3rd consecutive yearல he has become the prime minister. ஸோ அதுதான் ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்து இந்த எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் கரெக்டா இந்த 5 years முடிஞ்சு நடக்கிறது. புரிஞ்சுதா? இன்னொன்னு என்னன்னா பை எலெக்ஷன். இந்த பை எலெக்ஷன்னா என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் நம்பர் 1 நடக்குது. ஸோ தேர் இஸ் அன் எம்பி சோசன். எம்பி வந்து செலக்ட் ஆயிட்டார். புரிஞ்சுதா? ஐ திங்க் ஃபார் யூ ரெட் வில் பி ஈவன் மோர் விசிபிள். பை எலெக்ஷன் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதுல ஒரு எம்பி சூஸ் ஆயிட்டார். புரிஞ்சுதா? அந்த எம்பி ஏதாவது ஒரு ரீசன்னால, ஒரு மேபி டெத்தா இருக்கலாம், இல்ல ரெசிக்னேஷனா இருக்கலாம், அவர் ஏதோ உடம்பு சரியில்லாம போய் இறந்து போயிடலாம், இல்லைன்னா ரிசைன் பண்ணிடுறாரு, ஏதோ ஒரு ரீசனால ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ இந்த விஷயம் நடந்து 3 years ஆச்சு. எலெக்ஷன் நடந்து 3 yearsல இது நடக்குது. இப்போ இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையா, ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் நடக்கும். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு அந்த கான்ஸ்டியூன்சில யார் எம்பியா இருப்பாங்க, அது ஒரு பிரச்சனை வரும்ல. அப்போ அதுக்காக ஒரு எலெக்ஷன் நடக்கும். இந்த 2 வருஷத்தை கவர் பண்றதுக்காக ஒரு எலெக்ஷன் நடக்கும். அதான் பை எலெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கான்ஸ்டியூன்சினா தொகுதின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தொகுதினா ஒரு ஏரியா, ஒரு டெரிட்டரி. அந்த டெரிட்டரிக்கு ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ், அவர் எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம். அந்த 5 years ப்ராசஸுக்குள்ள நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, டெத்தோ ரெசிக்னேஷனோ நடந்துருச்சு. இப்போ இன்னொரு கேப் இருக்கு, அந்த 2 years இன்னும் மிச்சம் இருக்கு. அந்த 2 yearsக்கு அந்த கான்ஸ்டியூன்சியில் எம்பியோ எம்எல்ஏவோ இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா, தப்பு இல்லை. அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. அதுதான் பை எலெக்ஷன், அடிஷ்னல் எலெக்ஷன் மாதிரி. அதை பை எலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 5 yearsக்கும் எலெக்ஷன் வச்சா அது ஜெனரல் எலெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கேப் விழுந்த டைமுக்கு மட்டும் எலெக்ஷன் வச்சா பை எலெக்ஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெனரல் எலெக்ஷன் அண்ட் பை எலெக்ஷன். எலக்டோரல் கான்ஸ்டியூன்சி, இப்போ நான் சொன்னல கான்ஸ்டியூன்சி தொகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸா பிரிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? எதுக்காக பிரிச்சிருக்காங்கன்னா டெரிட்டரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக பிரிச்சிருக்காங்கன்னா எலக்டோரல் கான்ஸ்டியூன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னா பாப்புலேஷனை வச்சு ஆக்சுவலா பிரிப்பாங்க. அதாவது எல்லா பாப்புலேஷனுக்கும் சரியான விகிதத்துல ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு 5 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு இந்தியா ஃபுல்லாத்தி தொகுதியை பிரிப்பாங்க. ஸோ அதுதான் கான்ஸ்டியூன்சின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா ஈக்குவலா ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தீஸ் ஏரியாஸ் ஆர் கால்ட் அஸ் எலக்டோரல் கான்ஸ்டியூன்சிஸ். The voters living in the area elect one representative. Let's say சென்னைன்னு இருக்குன்னு வைங்க. சென்னையில வந்து 50 லட்சம் பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு கணக்குக்காக சொல்றேன். 50 lakhs இருக்காங்க, மேலேயே இருக்காங்க. ஒரு கணக்குக்கு சொல்றேன், 50 lakhs இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஈக்குவலா அதை பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 10 கான்ஸ்டியூன்சிஸா பிரிச்சிருவாங்க. 10 கான்ஸ்டியூன்சிஸா பிரிக்கிறப்ப எப்படி பிரிப்பாங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிஸ்லயும் 5 lakh people இருக்க மாதிரி பிரிப்பாங்க. புரிஞ்சுதா? So that every 5 lakh people will have one representative, one MPO, MLAO இருக்கிற மாதிரி பிரிக்கிறது. So that what happens is that everybody will have equal representative. அதுக்காக லோக்சபா எலெக்ஷன் இந்தியா is divided into 543 constituencies. அதனால தான் MPs பாத்தீங்கன்னா 552 MPs டோட்டலா இருப்பாங்க. இந்தியா வந்து 543 கான்ஸ்டியூன்சிஸா பிரிச்சிருக்காங்க ஜெனரல் எலெக்ஷன்ஸ்க்காக, எம்பி எலெக்ஷன்ஸ்க்காக. From each constituency is called as member of parliament. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் மாறும். ஏன்னா ஒரு ஸ்டேட் இப்போ சிக்கிம்ல பாத்தீங்கன்னா குட்டி ஸ்டேட், ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டேட், இங்கெல்லாம் நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஸோ சிக்கிம்ல நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் வேற மாதிரி இருக்கும், எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சி. தமிழ்நாடுல வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டையுமே டிவைட் பண்ணுவாங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக. புரிஞ்சுதா? ஸோ இன் திஸ் கேஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் கால்ட் அஸ் எம்எல்ஏ. Each parliamentary constituency
has within several assembly constituencies. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வேலை கொஸ்டின் ஒரு ஸ்டேட்ல எம்பி அதிகமா இருப்பாங்களா எம்எல்ஏ அதிகமா இருப்பாங்கன்னா என்ன? எம்எல்ஏ தான் அதிகமா இருப்பாங்க. எம்எல்ஏ நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் will be greater than எம்பி. ஏன்னா ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சிஸ்குள்ளேயே நிறைய எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி இருக்கும். அதனால்தான் ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எம்பி will be less or MLA will be higher than the number of MPs. ஓகே, ஸோ இதான் வந்து கல்பார்கா லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி, கல்பார்கா டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால, அந்த கர்நாடகாவில் அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள எத்தனை கான்ஸ்டிடுவன்சி பாருங்க. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரி. அதுக்குள்ள ஹவு மச் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி 1 2 3 4 5 6 7 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கு. புரிஞ்சுதா? So this is what you call it as different constituency. Based on the population it will be divided. The same principle applies to panchayat and municipal election. இப்படிதான், இதுதான் கரெக்ட். One second. So இது ஒரு பெரிய ரவுண்டுன்னு வைங்க. இது ஃபுல்லா ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி. இந்த எம்பி கான்ஸ்டிடுவன்சில நிறைய எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கும். இது எல்லாமே எம்எல்ஏ 1 2 3 4 5 6 7 8. இதுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா பஞ்சாயத்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இதுக்குள்ள அப்படி இதே மாதிரி டிவைட் ஆகும். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்க்கு கான்ஸ்டிடுவன்சிஸ் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ ஈச் வார்ட் எலெக்ட்ஸ் ஒன் மெம்பர் ஆஃப் த வில்லேஜ் ஆர் அர்பன் லோக்கல் பாடி. Sometimes these constituencies are counted as seats. For each constituency represent one seat in the assembly. ஒரு சீட்டுன்னு சொல்லலாம், சீட்டுன்னு சொல்லலாம், இல்லை கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் அ ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா, சொசைட்டியில் டிப்ரெஸ்டாக ஒரு கிளாஸ் இருக்காங்க, அது ஏதாவது ஒரு ரீசன்னால. இந்தியாவில் மெயினாக ரிசர்வேஷன் வந்து காஸ்ட் பேசிஸில் கம்யூனிட்டி பேசிஸில் ரிசர்வேஷன் இருக்கும். மெயினாக யாருக்கு இருப்பாங்கன்னா ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இங்கே பாருங்க, ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா இவங்களுக்கு நிறைய இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள எலெக்ஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண விடாமையோ, இல்லை எலெக்ஷனில் கண்டெஸ்ட்டும் பண்ண விடாமல், ஓட்டிங் ரைட்டும் கொடுக்காம கண்டெஸ்ட்டும் பண்ண விடாமல் ரொம்ப வருஷமா கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. எப்போ அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் முன்னாடி, அந்த பிரிட்டிஷர்ஸ் இந்த டைம்லலாம் முன்னாடியிலேருந்து இந்த டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணப்போ இந்தியாவில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மினிமம் ரெப்ரசன்டேட்டிவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் பண்ணாங்க. அப்படி இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சிக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சின்னு ஒரு இடத்த அவங்க அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, அந்த கான்ஸ்டிடுவன்சில ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இட்ஸ் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சினா, அங்க ஒரு ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டை சேர்ந்தவர் மட்டும்தான் எலெக்ஷன்லயே நிற்க முடியும். ஸ்கெட்யூல்டு ட்ரைப் கான்ஸ்டிடுவன்சினா அங்க ஸ்கெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்தவர் மட்டும்தான் எலெக்ஷன்லயே நிற்க முடியும். அதுதான் ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி. ரிசர்வேஷன் இப்போ டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணி போறோம்ல, இப்போ ட்ரெயின்ல டிக்கெட் ரிசர்வ் பண்றோம், எப்படி பண்றோம்? எனக்கான சீட், அந்த சீட்ல வேற யாரும் உட்காரக்கூடாதுன்றதுதான் ரிசர்வேஷன். அந்த மாதிரி தான் இதுவும். அந்த கான்ஸ்டிடுவன்சில ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டை சேர்ந்தவங்களோ ஸ்கெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்தவங்களோ மட்டும்தான் எலெக்ஷனை நிற்க முடியும். இது எதுக்கு மேம் ரிசர்வேஷன் தேவையா மேம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். என்ன நடக்கும்னா, டாமினண்டா இருக்கிற மற்றவங்க இவங்களை இன்னுமே டாமினேஷன் பண்ணுவாங்க. இவங்களுக்கான பிரச்சனைய பேசுறதுக்கு அங்க ஆளே இருக்காது. அப்போ ரிசர்வேஷன் பண்றப்ப என்னன்னா, இவங்களுக்குள்ள இருந்தே ஒருத்தங்க வந்து எங்களுக்கு இந்த ரைட்ஸ் தேவைப்படுது, எங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். இவங்களோட பிரச்சனையை பத்தி பேசணும்னா ஒன் அமாங் தேம் ஷுட் பி a ரெப்ரசன்டேட்டிவ் தேர். அதுக்காக தான் இந்த ரெசர்வேஷன் பண்றாங்க. அவங்கள ஆல்ரெடி இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான ஜஸ்டிஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன். லோக்சபால 84 சீட்ஸ் ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டுக்காகவும் 47 சீட்ஸ் ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்காகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கொஸ்டின் கேட்கலாம். 84 சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் 47 சீட்ஸ் ஃபார் எஸ்டி. இந்த ரிசர்வேஷனுங்கிறது எலெக்ஷன்ல மட்டும் இல்லை, எஜுகேஷன், கவர்மெண்டல் ஆஃபீஸர்ஸ் இங்கேயுமே வந்து இந்த ரிசர்வேஷன் இருக்கு. ஓகேவா?
In SC reserved constituency, only someone who belongs to scheduled caste can contest in the election. இதுதான் சொன்னேன். அது எஸ்சி கான்ஸ்டியூவன்சியா இருந்தா அங்க எலெக்ஷன்ல நிக்கிறவங்களே ஸ்கெட்யூல்டு காஸ்ட்ல இருக்கணும். அது எஸ்டி கான்ஸ்டியூவன்சியா இருந்தா எலெக்ஷன்ல நிக்கிறவங்களே ஸ்கெட்யூல்டு ட்ரைபா இருக்கணும். அதுக்காக தான் இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டியூவன்சி வைக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ரிசர்வேஷனும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் மெனி ஸ்டேட்ஸ் ரூரல் அர்பன் இங்க வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்லாம எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒன்லி ஃபார் எஸ்சி எஸ்டி. இப்ப வந்து விமெனுக்கும் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா விமெனுக்கும் ரிசர்வேஷன் வந்திருக்கு. பில் பாஸ் பண்ணி ஆக்ட் ஆயிடுச்சு, ரிசர்வேஷன் விமெனுக்கும் வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடியே லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எஸ்சி எஸ்டி ஓபிசி விமென் ரிசர்வேஷன் முன்னாடி இருந்தே இருக்கு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. விமென் ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த 4 பேருக்குமே லோக்கல் பாடி எலெக்ஷன்ல முன்னாடி இருந்திருக்கு. புரிஞ்சுதா? ஓபிசி and women candidates also have got a reservation. Voters list. இந்த voters listனா என்ன அப்படின்னா, voters listங்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி. 18 இயர்ஸ்க்கு மேலே போன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த voters லிஸ்ட்ல நம்மளை என்ரோல் பண்ணிக்கணும். இது யாரோட டியூட்டினா எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டி. அவங்க வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து தே வில் என்ன சொல்றது ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக சொல்லணும்னா ரெனியூ பண்ணும். ஏன்னா 18 இயர்ஸ் ஆனோடனே அவங்களோட பேர் அந்த லிஸ்ட்ல வந்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் ஹூ ஆர் எலிஜிபிள் டு ஓட், அதுதான் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட். யாரெல்லாம் ஓட் பண்றதுக்கு தகுதி இருக்கோ எலிஜிபிள் இருக்கோ அவங்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, எலக்டோரல் ரோலோ இல்ல ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். இது யாரு நம்ம போய் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்மளோட டியூட்டி கிடையாது, கவர்மெண்டோட டியூட்டி. புரிஞ்சுதா? ஏன்னா ரைட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னாவே ரைட் டு ஓட், ரைட் டு லைஃப், ரைட் டு ஈக்குவாலிட்டி என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் அந்த ரைட்டை நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி என்னோட பேர் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வரலன்னா நான் போய் என் பேர் ஏன் அங்க வரல நான் போய் கேட்கலாம். அவங்க வந்து நீங்க ஏன் என்ரோல் பண்ணலன்னு கேட்க முடியாது. புரியுதா? ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஒருத்தவங்களோட பேர் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து யாரை கொஸ்டின் பண்றது? பேர் இல்லாதவங்களையா? கிடையாது, கவர்மெண்ட் தான் கொஸ்டின் பண்ணும். ஏன்னா அவங்க கரெக்டா லிஸ்ட் எடுக்கணும். வருஷம் வருஷம் அவங்க எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் அவங்க ரெனியூ பண்ணணும். அதுதான் அவங்களோட டியூட்டி. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ரைட் டு ஓட் மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் சுபா. ஸோ என்னோட பேர் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா நான் போய் கேட்குறேன் என்னங்க என்னோட பேர் இல்லைன்னொன்னே அவங்க வந்து நீங்க ஏன் அப்ளை கூட பண்ணலையான்னு எனக்கு கேட்க முடியாது. அவங்க தான் அதை ரெனியூ பண்ணணும். புரிஞ்சுதா? தட் இஸ் வாட் இஸ் திஸ் கான்செப்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் டியூட்டி டு கெட் த நேம்ஸ் ஆஃப் ஆல் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டி அது, அவங்க தான் பண்ணி ஆகணும் அது. ஓகே. The voters are required to carry election photo identity card. அதான் இந்த voters cardன்னு சொல்லுவாங்க. வாக்காளர் அடையாள அட்டை, voters identity card. அதை எடுத்துட்டு போகணும். அதை எடுத்துட்டு போறப்ப தான் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு ஓட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் அந்த கார்டு வந்து கம்பல்சரி கிடையாது. ஏன்னா வேற ஏதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்க காமிக்கலாம். ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா எலக்டோரல் ரோல் எடுத்துட்டாங்க, அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் தயாரிச்சுட்டாங்க. எலெக்ஷனுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு மாசம் இருக்கு. அந்த ஒரு மாசத்துல நிறைய பேருக்கு 18th பர்த்டே வந்திருக்கும். அப்ப அவங்களுக்குலாம் அந்த ஓட்டர்ஸ் கார்டு இருக்காது இல்லையா? ஸோ அவங்களாம் என்ன பண்ண முடியும்? ஓட் பண்ண முடியாதா? கார்டு வரைய வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அப்படி கிடையாது. அவங்க வேற ஏதாவது ரேஷன் கார்டோ, அவங்களோட ஏஜுக்கான ப்ரூஃப், சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப் வேற ஏதாவது எடுத்துட்டு போகலாம். ரேஷன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஓட் பண்ணலாம். ஓகே, அதுதான் ரோல். இதுதான் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட். இல்லை பாருங்க, போட்டோ, அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கார்டு, ஐடி கார்டு மாதிரி இருக்கும். இதுவும் அதுவும் செக் பண்ணுவாங்க. எதுக்காக செக் பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே அவங்க ஓட் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா, இந்த கான்ஸ்டியூவன்சியை சேர்ந்தவங்க தானா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? நான் போயிட்டு ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, நான் பக்கத்து கான்ஸ்டியூவன்சியில் போய் ஓட்டு போட முடியாது. நான் எந்த கான்ஸ்டியூவன்சியை சேர்ந்தவங்களோ அங்கே தான் நான் போய் ஓட்டு போட முடியும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இஸ் நாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். யாரெல்லாம் கேண்டிடேட், அதாவது எலெக்ஷன்ல யாரெல்லாம் நிற்க முடியும், அதுதான் இந்த நாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸுக்கு அர்த்தம். யாரெல்லாம் எலெக்ஷன்ல நிற்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்தாவே அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியும். திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. பட் என்ன அப்படின்னா நீங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கணும்னா 18 இயர்ஸ் இருந்தா போதும். ஆனா எலெக்ஷன்ல நிக்கணும்னா மினிமம் 25 இயர்ஸ் இருக்கணும். இது வந்து எதுக்குன்னா எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. இதுவே பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆகணும். புரிஞ்சா? மினிமம் 25 இயர்ஸ் ஆகணும். ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கணும். அப்படின்னா நீங்க எலெக்ஷன்ல நிக்கலாம். புரிஞ்சுதா? Every person who wishes to contest an election has to fill out a nomination form. இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட் மணி வந்து அவங்க டெபாசிட் பண்ணணும். இப்போ நான் எலெக்ஷனில் போய் நிற்கணும்னா என்னோட ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு நாமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன். அதை வந்து நான் டெபாசிட் பண்ணணும். புரிஞ்சுதா? அண்ட் கேண்டிடேட் ஹேஸ் டு மேக் லீகல் டிக்ளரேஷன். என்ன லீகல் டிக்ளரேஷன்னா, என் மேலே எந்த கேஸும் கிடையாது, கிரிமினல் கேசஸ் கிடையாது. For I want to contest an election, then I have to show the proof that there is no criminal case on me. அதே மாதிரி என் மேலே இருக்கிற அசெட்ஸ் என்னென்ன, லைபிலிட்டிஸ் என்ன. அப்படின்னா என்ன மேம்னா, அசெட்ஸ்னா சொத்து, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஐ ஹாவ், லைபிலிட்டிஸ்னா வாட் ஆர் த லோன்ஸ் ஐ ஹாவ். இது ரெண்டையுமே நான் காமிக்கணும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது கம்பல்ஷன் இல்லை. லைக் டிகிரியோ இல்லை இந்த அளவுக்கு படிச்சிருந்தா தான் எலெக்ஷன் நிற்க முடியும் ரூல் இல்லை. பட் ஐ ஹாவ் டு ஷோ மை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்தியாவில் அந்த ரூல் கிடையாது. புரிஞ்சுதா? And this information is made available to the public. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பப்ளிக்கு போகும். எதுக்காக மேம் அப்படின்னா, இதை வச்சு ஓட்டர்ஸ் வந்து டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் திங்கிங் ஐ வாண்ட் அன் எஜுகேட்டட் பர்சன் டு பி த பிரைம் மினிஸ்டர், ஐ வாண்ட் அன் எஜுகேட்டட் பர்சன் டு பி அன் எம்பி, ஐ வாண்ட் அன் எஜுகேட்டட் பர்சன் டு பி அன் எம்எல்ஏ, ஐ வாண்ட் அன் எஜுகேட்டட் பர்சன் டு பி அ சீஃப் மினிஸ்டர். இல்லையா பஞ்சாயத்து எலெக்ஷன், யாராக இருந்தாலும் நான் எஜுகேட்டட் பர்சன் தான் இருக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு இப்போ இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பார்ப்பேன். யாரெல்லாம் டிகிரி படிச்சிருக்காங்க, என்ன டிகிரி படிச்சிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஓட் பண்ணுவேன். ஸோ பப்ளிக்கு சாய்ஸ் கொடுக்கறதுக்காக, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, இவங்க எப்படி வந்தால் நம்ம நல்லா பார்ப்பாங்களா, பாவம் ரொம்ப ஏழையா இருக்காங்க, இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கு, நம்மளுக்கு சாய்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து வெளியே பீப்புளுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ தட் நம்ம கரெக்டான பர்சனை சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. புரிஞ்சுதா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் வாட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் எலக்டோரல் பாலிடிக்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, we will try to finish this class. இதே மாதிரி சூப்பரான மற்ற கிளாஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.